ரைட். இதுல வந்து நாங்க 2024 பார்ட் பி பிசிக்ஸ்ல 10வது கேள்வியில பகுதி ஏ எடுத்து செய்யணும். பகுதி ஏல ஹீட் கேள்வி, இது ஹீட்ல உள்ள கேள்வி. அதுல ஏ கேள்வி என்ன சொல்லுதுன்னா, நீங்க கேள்வி நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. ஏ கேள்வி சொல்லுது, ஒரு அடைத்த தொகுதிக்கு முதலாம் வெப்ப இயக்கவியல் விதியை டெல்டா கியூ சமன் டெல்டா யூ சக டெல்டா டபுள் ஜி என எழுதலாம். ஒவ்வொரு உறுப்பையும் தெளிவாக இனங்காண்க. டெல்டா கியூ எங்களுக்கு முதலாம் விதி தெரியும். டெல்டா கியூ சமன் டெல்டா யூ சக டெல்டா டபுள் யூ. இப்போ டெல்டா கியூ என்று என்னென்று சொல்லப்படுறது, வெப்பத்தை வழங்குறது. அதாவது வெப்பம் வந்து இழக்கப்படுதல், இல்லாட்டி வெப்பம் வந்து பெறுதல், ரெண்டு விஷயத்தையும் இங்கே பிரதிபலிக்கும். அப்போ டெல்டா கியூ சமன் தொகுதிக்கு வெப்பத்தை வழங்குதல், அல்லாட்டி என்ன, தொகுதி வெப்பத்தை இழத்தல். தொகுதி வெப்பத்தை இழத்தல். அப்ப இதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவோம், டெல்டா கியூ வந்து பிளஸ் வரும், டெல்டா கியூ வந்து இங்க மைனஸ் இழக்கும். அதுக்கு பிறகு டெல்டா யூ இது என்னவா இருக்கும், இது வந்து அகச்சக்தி மாற்றம். இது வந்து அகச்சக்தி மாற்றம். அகச்சக்தி மாற்றம் எப்படி இருக்குமெண்டா, இது வந்து அகச்சக்தி மாற்றம் சில தேவை இப்படி சொல்லுவோம், அகச்சக்தி அதிகரிப்பு அல்லது அகச்சக்தி குறைப்பு. அகச்சக்தி அதிகரிப்பு அல்லது என்ன, அகச்சக்தி குறைப்பு. அகச்சக்தி அதிகரிக்கன்னு சொன்னா என்ன, டெல்டா யூ வந்து பிளஸ், டெல்டா யூ வந்து மைனஸ், குறைப்பண்டா. அடுத்த டெல்டா டபுள் ஜி. டெல்டா டபுள் ஜி என்ன, தொகுதியினால் செய்யப்பட்ட வேலை அல்லது என்ன சொல்லலாம், தொகுதி மீது செய்யப்பட்ட வேலை. அப்ப இதை நாங்க டெல்டா டபுள் ஜூல இதை பிளஸ் என்றுவோம், டெல்டா டபுள் ஜூல இதை மைனஸ் என்றுவோம். இதான அது மூண்டையும் அவங்க கேட்டவங்க. அடுத்த பி பார்ட், சமவெப்ப செயல்முறை மாறா அமுக்க, அதாவது சமவார செயல்முறை, சேரலில்லா செயல்முறை என்பவற்றினால் கருதப்படுவது யாது? சமவெப்ப செயல்முறைன்னா என்ன, சம வெப்ப செயல்முறை. அதாவது என்ன நடக்கும்டா, சமவெப்ப செயல்முறையில இங்க நடக்கும்டா வெப்பநிலை மாற்றம் ஏற்படாது. அதாவது வெப்பநிலை மாற்றம் நடக்காது. அதாவது வெப்பநிலை மாற்றம் ஏற்படாது நடைபெறும் வெப்ப இயக்கவியல் செயற்பாடு. இதில் டெல்டா யூ சமன் 0. டெல்டா யூ சமன் 0 அப்படி என்றா என்ன நடக்க போகுது, அப்ப இதுல டெல்டா கியூ சமன் டெல்டா என்ன இருக்கும், டபிள்யூ இருக்கும். ஏண்டா இந்த சமன்பாடு தானே எங்கள்கிட்ட இருக்குது, எது இருக்குது, டெல்டா கியூ சமன் டெல்டா யூ சக டெல்டா டபிள்யூ. இது பூஜ்ஜியம் பண்ணா என்ன செய்யும், இது சமனா வரும். சரியா, அப்ப அது பிளஸ் எடுத்தா பிளஸ், மைனஸ் எடுத்தா மைனஸ். ரெண்டாவது பாப்போம். அடுத்தது வந்தது மாறா அமுக்க செயல்முறை. அடுத்தது மாறா
அமுக்க செயல்முறை, மாறாமுக்க செயல்முறை. மாறாமுக்க செயல்முறைன்னா என்ன? ரைட், அது வந்து பி மாறல். இப்ப உதாரணமா இந்த சமவெப்ப செயல்முறை என்று சொல்லப்படுறது வந்து பாயிலின் விதியை அணுகி இருக்கும். இது வந்து என்ன செய்யும்? பாயிலின் விதியை அணுகும். சரி, பாயிலின் விதியை அணுகும். அதற்கடுத்து பாயிலின் விதிக்கு உடன்படும். அணுகும் என்றதை விட பாயிலின் விதிக்கு உடன்படும். இதுக்கு பாயிலின் விதியை பாவிக்கலாம் இந்த செயல்முறை. அமுக்க செயல்முறையில் என்ன நடக்க போகுது? ரைட், அமுக்க செயல்முறையில இங்க என்ன செய்யும்? அமுக்கம் மாறாமல் இருக்கும். அதாவது தொகுதியின் அமுக்கம் மாறாது நடைபெறும் வெப்ப இயக்கவியல் செயல்முறை இல்ல செயற்பாடு. இதுல என்ன நடக்க போகுது? இங்க பி மாறல். அப்ப பி மாறல் என்று சொல்லும் போது ரெண்டு விதமான செயற்பாடு நடக்கும். இப்ப உதாரணமாக இங்க இருக்கிற மாதிரி எதுவுமே செயற்படாம இதுல என்ன நடக்கும்னா டெல்டா டபிள்யூ சமன் பி டெல்டா வி என்று சொல்லுவோம். இப்ப பி மாற இல்லை. அப்ப இதுல வந்து ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, டெல்டா டபிள்யூ வந்து பிளஸ் ஆக வரலாம், அல்லது டெல்டா டபிள்யூ வந்து மைனஸா வரலாம். அப்ப இதுல எது பிளஸ்ஸா எது மைனஸா வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் வந்து மாறிக்கொண்டு போகும். அப்ப அப்படி பார்க்கும்போது டெல்டா பிளஸ்ஸா வருமாங்க. பிளஸ்ல டபிள்யூ பிளஸ்ல வரும்னா டெல்டா கியூவும் பிளஸ்ல வரும், டெல்டா யூவும் பிளஸ்ல வரும், டெல்டா டபிள்யூவும் பிளஸ்ல வரும். அதே மாதிரி மைனஸை பார்த்தோம்னா டெல்டா கியூ மைனஸ்ல வரும், டெல்டா யூ மைனஸ்ல வரும், டெல்டா டபிள்யூ மைனஸ்ல வரும். அப்ப இந்த இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது எந்த விதியை நாங்க இதுல சொல்லலாம்னு சொல்லிட்டோம்னா சால்ஸின் விதியை வந்து விதிக்கு உடன்படும். சரிதானே? V/T சமன் K உடன்படும். பாயிலின் விதி PV சமன் K உடன்படும். M-ம் T-யும் மாறிலி. இங்க M-ம் P-யும் மாறிலி. சரிதானே? இது இந்த முறை இப்படி வராட்டியும் ஆனா இது அடுத்தடுத்த வருடங்கள்ல இப்படி நல்ல கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்த செயற்பாடு வந்து சேரலில்லா செயல்முறை. மூணுல அடுத்தது வந்து சேரலில்லா செயல்முறை. சேரலில்லா செயல்முறை. இதை நாங்க இங்கிலீஷ்ல வந்து சில நேரங்களில் இங்கிலீஷ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறவங்க, அதுக்காக எழுதுறேன். எடியோபெட்டிக் ப்ராசஸ். எடியோபெட்டிக் ப்ராசஸ்ல இங்க நாங்க என்ன நடக்கும்னு சொன்னா தொகுதிக்கு வெப்பம் வந்து வழங்கப்படுறதும் இல்லை, பெறப்படுறதும் இல்லை, அல்லாது இழக்கப்படாது. அதாவது டெல்டா கியூ சமன் 0. அப்ப தொகுதி வந்து வெப்பத்தை பெறுவதும் இல்லை, இழப்பதும் இல்லை. எனவே என்ன நடக்க போகுது? டெல்டா கியூ 0 இருக்க முடியா டெல்டா யூ சமன் மைனஸ் டெல்டா டபிள்யூ.
சரியா? ஏன் டெல்டா இந்த இருக்கு, டெல்டாவில் பூச்சியதை போட்டோம்னா இது மைனஸ் எடுக்கலாம், அல்லது போனால் என்ன நடக்கலாம், டெல்டா யூ வந்து மைனஸாக வரும், என்ன வரும், டெல்டா டபிள்யூ இருக்கலாம். இது ரெண்டு செயற்பாடும் இதுக்குள்ள வரலாம். சரியா? ரைட். அப்போ இப்படி இதுக்குரிய விடையை நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்த தொடர்ச்சியாக பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து சி கேள்வியை பார்ப்போம். சி இதில் உள்ளதில் சி கேள்வி. ஒரே புள்ளியிலிருந்து தொடங்கி ஏ என குறிப்பிட்டு மேற்குறித்த 3 செயல்முறையையும் ஒரே பிவி வரைவினால் பரம்படியாக வரைக. சமப செயல்முறை, மாறாமுக செயல்முறை, செயல் செயல்முறை ஆகியவற்றை முறையே எக்ஸ், y, z என குறிப்பிடுக. போயிலின் விதிக்கு ஏற்ப நடந்து கொள்ளும் செயல்முறையாது, சால்ஸின் விதிக்கு ஏற்ப நடந்து கொள்ளும் செயல்முறையாது. ஒரு சமபார செயல்முறையில் ஒரு அமுக்கம் P1இல் கனளவு V1இல் இருந்து V2க்கு அதிகரிக்கப்படுமாயின் டெல்டா டபிள்யூக்கான ஒரு கோவையை P1 V1 V2 ஆகியவற்றில் எழுதுக. சரி, அப்போ நீங்கள் அதை கேள்வி அதில் பார்க்கலாம், ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டோம்னா, இப்படி ஒரு கிராஃபுக்கு இரண்டாம், அதாவது பிக்கும் பிக்கும் இரண்டாம், பிக்கும் பிக்கும் கீறும்போது எங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிட்டோம். அப்போ நான் ஏ புள்ளியை ஆரம்பிச்சேன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்க போகுது? ரைட். முதலாவது சமவெப்ப செயல்முறை. சமவெப்ப செயல்முறைன்னா எங்களுக்கு தெரியும் போயில்ற விதி. எப்படி கீறுவோம்? இப்படித்தான் கீறுவோம். இது சமவெப்ப செயல்முறை. சரியா? என்னவா இருக்க போகுது? எங்களுக்கு எக்ஸ் அண்டு இதை குறிக்கட்டாம். அப்போ சமவெப்ப செயல்முறை. அப்போ என்ன செய்யும்? இப்படி இருக்கும். இது சமவெப்ப செயல்முறை. அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்லி சொன்னா சமபார செயல்முறை. மாற அமுக்கத்துல சமபார செயல்முறை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஏன் அமுக்கம் மாறக்கூடாது. அப்ப ஆகவே இது நேர்கோடாக இப்படி நேர்கோடாக வரும். அப்ப அவருக்கு என்ன எழுதுகிறாங்க? y என்று குறிக்கிறாங்க. அப்ப இதுல என்ன செய்யக்கூடாது? p மாறக்கூடாது. இது சால்ஸின் விதி. அடுத்தது பாப்போம் என்னன்னு சொல்லி சொன்னா சேரலா செயல்முறை. சேரலா செயல்முறை என்ன செய்யணும்? ரைட். அதுக்கு இப்படி வரணும் சேரலா செயல்முறை. காரணம் என்ன? இது டெல்டா கியூ, அதாவது டெல்டா கியூ வந்து எங்களுக்கு 0வாக போகுது. அப்போ இதில் கியூ வந்து வெப்பத்தை பெறுறதுக்குரிய எடுக்கிறதுக்குரிய கியூ வந்து மாறிலியாக இருக்கும். அப்போ இது எக்ஸ் பை இதுக்குரிய ஜெட் என்று வருது. சரியா? இதான் இந்த கிராஃப். அதுக்கப்புறம் போயிலின் விதிக்கு ஏற்ப நடந்து கொள்ளும் செயல்முறை யாது? போயிலின் விதிக்கு ஏற்ப நடந்து கொள்ளும் செயல்பாடு. இதுல முதலாக கேள்வி போயிலின் விதி. அதாவது போயிலின் விதிக்கு ஏற்ப நடந்து கொள்வது எதுவா இருக்கும்? ஏஎக்ஸா இருக்கும். ஏஎக்ஸா இருக்கும். காரணம் என்ன? டி மாறிலியா இருக்கு இங்க. ரெண்டாவது கேள்வி சால்ஸின் விதிக்கு ஏற்ப நடந்து கொள்வது யாரு? அப்ப சால்ஸின் விதிக்கு ஏற்ப நடந்து கொள்வது எதுவா இருக்கும்? ஏ வையா இருக்கும். அப்ப ஏவை ஏன் பி வந்து மாறிலியாக இருக்குதுங்க. சரி, அடுத்தது மூன்றாவது கேட்கிறாங்க. என்ன சொன்னா மூன்றாவது கேள்வியாக கேட்கிறாங்க. அவ எப்படி என்றா, ஒரு சமபார செயல்முறையில் ஒரு அமுக்கம் P1இல் கனளவு V1இல் இருந்து V2க்கு அதிகரிக்கப்படுமாயின் டபிள்யூக்கான ஒரு கோவையை P1 V1 V2இல் பெறுக. அப்ப அதை நேரடியாக நாங்க பெறலாம். என்னென்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய செயற்பாடு இப்படி W சமன் P இன்டு டெல்டா V. அப்ப டெல்டா டபிள்யூக்கு பதிலாக P போட்டோம்னு சொன்னா V2 மைனஸ் V1 என்று வரணும். காரணம் என்ன சொல்லிச்சுன்னா இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முக்கியமானது V2 மைனஸ் V1. காரணம் என்ன சொல்லிச்சுன்னா இங்க அதிகரிப்பு ஏற்படுது. சரியா? ஏன்? ஒரு சமபார செயல்முறையில இது V1இலிருந்து V2க்கு அதிகரிக்கப்படுமாயின் V1இலிருந்து V2க்கு அதிகரிக்கப்படும் V2 தான் பெருசு. சரிதானே? அப்ப V2 மைனஸ் V1 வந்தா சரி, இதுல வேற ஒன்றும் இல்லை.